இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் காலம். வணக்கம், நான் தான் உங்கள் ரேசன். இது திருமதி எமில்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2024 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டாய் நிகழ்ச்சி. இந்த வாரத்தோட நம்ம தேன்மிட்டாய் நிகழ்ச்சியோட 12th எபிசோட்ல இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருடைய கதையும் கேட்க ஆவலா இருக்கிறீங்களா மக்களே? வாங்க கதை எல்லாத்தையும் கேட்கலாம். இந்த 12th எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கதை சொல்ல போறது யார் தெரியுமா? நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் கீர்த்தனா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கீர்த்தனா. நான் ஊராட்சி ஒன்றியம் நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டியில் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஒரு ஊரில் ஒரு நதி லா லா லாலான்னு பாட்டு பாடிக்கிட்டு போச்சான். அப்போ அங்கே ஒரு வடை கலக்கிறத பார்த்துச்சான். பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்த்துச்சான். அங்கே யாருமே இல்லையா. இப்போ இந்த வடையை நம்ம எடுத்துட வேண்டியதுதான்ட்டு அது ஓடி போய் எடுக்கிறதுக்குள்ள மேலேருந்து ஒரு காக்கா வந்து அதை கவ்விட்டு போயிடுச்சான். அப்புறமா இந்த நம்ம எடுக்க வேண்டிய வடையை இது எடுத்துகிட்டு போயிடுச்சேன்ட்டு அதுக்கு ரொம்ப கவலையா. அப்போ அதுக்கு ஒரு அந்த காக்கா இருக்கிற இடத்துக்கு நதி போச்சான். போயிட்டு பிளான் என்னன்னா, இந்த காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு மட்டும் பாருயான்ச்சான். அப்போ இது வாயில் இருக்கிற வடையை எடுத்து காலில் வச்சுக்கிட்டு லா லா லாலான்னு பாடிச்சான். அப்புறமா அந்த நிறைய சோகமாக ஆயிடுச்சான். என்னடா அது, இந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலன்ட்டு அது நிறைய சோகமாக ஆச்சான். மறுபடியும் ஒரு பிளான் யோசிச்சான். என்னதுன்னா, நீ டான்ஸ் ஆடுறியான்னு அது ஒரு பிளான் யோசிச்சான். அப்புறமா இந்த நடி காக்கா கிட்ட கேட்டுச்சான், நீ ஒரு டான்ஸ் மட்டும் ஆடுறியான்னு கேட்டுச்சான். இது காலில் இருக்கிற வடையை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு லா லா லாலான்னு டான்ஸ் ஆடிச்சான். அப்புறமா இந்த நடி காக்கா கிட்ட அது திருப்பியும் சோகமாக ஆடிச்சான். அப்புறமா ஒரு பிளான் போச்சான். நீ காக்கா கிட்ட கேட்டுச்சான், நீ பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுறியான்னு கேட்டுச்சான். அது வாயில் வச்சுருக்க வடையை அப்படியே லபக்குன்னு சாப்பிட்டுட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிச்சான். நன்றி, வணக்கம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டினோன்னா நல்லா யோசிச்சா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்க பார்க்கணுங்கிற கருத்தை மையமா வச்சு நம்ம கீர்த்தனை பாப்பா அழகா கதை மூலம் சொன்னாங்கல்ல. நம்ம கீர்த்தனை பாப்பாக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நம்ம கீர்த்தனை பாப்பாவுக்கு அடுத்து யார் கதை சொல்ல வராங்க தெரியுமா? நம்ம சென்னை PM சாய் ஹர்ஷித். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் PM சாய் ஹர்ஷித். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் இனிய விஜயதசமி சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையோட தலைப்பு என்னன்னா, யார் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பறவை? சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காக்கு ரொம்ப பசி எடுத்துச்சான். சரி குளத்துல ஏதாவது ஒரு மீன் இருக்கான்னு பார்க்க போச்சான். மரத்தில் உட்காந்து ஏதாவது மீன் வெளியே வருதான்னு பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே தூரத்துலேருந்து அன்னப்பறவை வந்துட்டு இருந்துச்சான். அப்போ காக்கா போய் சொல்லுது, அன்னப்பறவை நீ தான் ரொம்ப அழகான பறவைன்னு காக்கா சொல்லுது. நான் இந்த உலகத்திலே அழகான பறவை கிடையாது, கிளிதான் ரொம்ப அழகான பறவைன்னு அன்னப்பறவை சொல்லுது. சரி நம்ம கிளிக்கிட்ட போய் தான் பார்ப்போமே இதோடைய அழகு எப்படி இருக்குன்னு காக்கா கிளிக்கிட்ட போகுது. அப்போ காக்கா கிளிக்கிட்ட சொல்லுது, கிளியே, உன்னுடைய மூக்கு ஒரு கலர்ல இருக்கு, உன்னுடைய ரெக்கு ஒரு கலர்ல இருக்கு, நீ தான் இந்த உலகத்திலே அழகான பறவைன்னு காக்கா சொல்லுது. இல்ல நான் அழகான பறவை கிடையாது, பீகாக் தான் ரொம்ப அழகான பறவை, ஏன்னா அதுக்கு தான் மல்டி கலர் இருக்கு அப்படின்னு கிளி சொல்லுது. அப்போ காக்கா போய் மயில் கிட்ட போய் பார்க்குது. மயில் ஒரு கூண்டுக்குள்ள இருக்கு. அப்போ காக்கா போய் சொல்லுது, மயில்
உன்னுடைய கலர் மல்டி கலராக இருக்கு, சூப்பராக இருக்கு. நீ தான் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அழகான பறவை. இல்லை இல்லை, நான் சந்தோஷமாகவும் அழகான பறவையும் கிடையாது. ஏன்னா என்னுடைய அழகுனாலேயோ என்னுடைய கர்வத்தினாலேயோ அதனால தான் நான் இந்த கூண்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கேன். அதனால தான் இந்த மனுஷங்கள்லாம் என்னை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு மயில் சொல்லுது. ஓஹோ, அப்போ நம்ம ரொம்ப அழகான சந்தோஷமான பறவையா? அது இவ்வளோ நாளாக நம்மளுக்கு தெரியாமல் போச்சே. இந்த மயில் தான் நம்மளுக்கு புரிய வச்சிருக்கு அப்படின்னு காக்கா சொல்லிட்டு போயிடுது. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? டோன்ட் கம்பேர் எனிஒன். நன்றி, வணக்கம். நம்ம யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு நம்ம சாய் ஹர்ஷித் அழகா கதை சொன்னாங்கல்ல, நம்ம சாய் ஹர்ஷித்துக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமில்டா தமிழ் நினைவு படைப்பாளிகள் 2024 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்ட நிகழ்ச்சி. இந்த வாரத்துல நம்ம தேன்மிட்ட நிகழ்ச்சியோட 12th எபிசோட்ல இருக்கிறோம். இன்னைக்கு குழந்தைகள் அருமையா கதை சொல்லிட்டு வராங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப அடுத்ததாக கதை சொல்ல வராங்க புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டியிலிருந்து 7ஆம் வகுப்பு படிக்கும் ஜெயஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே. என் பெயர் ஜெயஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட பறவைகள் உலகம் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ல போகிறேன். பறவைகள் உலகத்தில் எல்லாமே வெறும் பறவைகளாக தான் இருக்குமா. விதவிதமான பறவைகள்லாம் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சான். எல்லா பறவைகளுமே சந்தோஷமாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சான். மழை காலம் ஆரம்பிச்சிச்சான். நல்லா சரியான மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கப்ப ஒரு குருவியோட வீடு மட்டும் உடஞ்சி போச்சான். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லும் ஒரு மரத்துக்கு அடியிலே தூங்கி அடுத்த நாள் காலையில் இருந்து மழை நின்றுச்சான். அப்போதைக்கு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையா போய் கேட்டுச்சான். போய் வாழை மரத்துக்கிட்ட கேட்டுச்சான். வாழை மரமே எனக்கு வீடு கட்ட இங்கே இடம் தெரியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு வாழை மரம் சொன்னிச்சான், நானே எப்படி இங்கே தங்க போகிறேன்னு தெரில, நானே காற்றுல மழையில தான் அடிச்சுக்கிட்டு போயிடுவேன்னு எனக்கே பயமாக இருக்குது, இல்லை ஒன்றை வேற சுமந்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அது திட்டி அனுப்பிச்சி விட்டுருச்சான். சோகமாக கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கப்ப ஒரு புளியா மரம் வந்துச்சான். அந்த புளியா மரத்துக்கிட்ட கேட்டுச்சான், புளியா மரமே எனக்கு வீடு கட்ட கொஞ்சம் இடம் தெரியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த புளியா மரமும் நானே இடம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டி விரட்டி விட்டுருச்சான். இன்னும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு மாமரம் இருந்துச்சான். அந்த மாமரத்தைக்கிட்டையும் கேட்டுச்சான், மாமரமே எனக்கு வீடு கட்ட இடம் தெரியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மாமரமும், நான்லாம் உனக்கு இடம் தர முடியாது போ அப்படின்னு போனோன்னே ரொம்ப சோகமாக போய்கிட்டு இருந்துச்சான். ரொம்ப தூரம் போயிருந்த பிறகு அங்கே ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கிட்ட கேட்டுச்சான், நான் எல்லா மரத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், எந்த மரமே எனக்கு வீடு கட்ட இடம் தர மாட்டேங்குது, நீனாச்சும் எனக்கு வீடு கட்ட இடம் தரியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஆலமரம் சொன்னிச்சான், சரி நீங்கள் வீடு கட்டி தங்கிக்க வாழ்ந்துக்கா அப்படின்னுச்சான். அங்கனே வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சான். அடுத்த நாள் காலைல பார்த்தா அன்னைக்கும் நல்லா புயலும் மழையுமா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சான். அந்த புயலும் மழையிலையும் எல்லா மரமும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சான். இந்த ஆலமரம் மட்டும்தான் நல்லா நின்றுக்கிட்டு இருந்துச்சான், காற்றுல மழையிலையும் அடிச்சுக்கிட்டு போகாமல். அதான் அந்த குருவி சொன்னிச்சான், நீங்கள் அன்னைக்கெல்லாம் எனக்கு வீடு கட்ட இடம் தரல, அதனால தான் உங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சா. நன்றி, வணக்கம். எப்போதுமே கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி ஹெல்ப் பண்ணலன்னா நம்மளும் கஷ்டப்படுவோங்கிற கருத்தை மையமா வச்சு நம்ம ஜெயஸ்ரீ அழகா கதை சொன்னாங்கல்ல, நம்ம ஜெயஸ்ரீக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நம்ம ஜெயஸ்ரீயை தொடர்ந்து அடுத்ததாக கதை சொல்ல வராங்க கோவையிலிருந்து 6ஆம் வகுப்பு படிக்கும் தாரணி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தாரணி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் உங்களுக்காக இப்போ ஒரு சிறு கதை சொல்ல போறேன். ஒரு பொண்ணு மாயான்னு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலாமா. அந்த பொண்ணு படித்த ஸ்கூலில் டீச்சர் ரியான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களாமா. அவங்க கிட்ட எல்லா குழந்தைகளும் போய் கேட்டாங்களாமா, டீச்சர் நீங்கள் லீடர்ஷிப் எல்லாருக்கும் யார் எந்த லீடர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டீச்சர் ரியா சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? இருங்க குழந்தைகளே, சற்று பொறுமையாக இருங்க, நான் உங்களுக்காக லீடர் சொல்கிறேன், இருங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே
டீச்சரும் எல்லாருக்கும் லீடர்ஷிப் சொல்கிறாங்க. ஆனால் மாயாவுக்கு மட்டும் சொல்லலை. உடனே மாயா கேட்குறா, டீச்சர் நீங்கள் எல்லாருக்கும் லீடர்ஷிப் சொன்னீங்களே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சொல்லலை அப்படி கேட்குறா. உடனே டீச்சர் ரியா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீ நல்லா படிக்க மாட்டேங்கிற, என்னோட சப்ஜெக்டில் மட்டும் நீ 0வா வாங்குற, எனக்கு தெரியும் நீ அந்த லீடர்ஷிப் இருக்கிறதுக்காக உனக்கு தகுதியே இல்லை அப்படி சொல்கிறாங்க. உடனே மாயா சோகமாயிடுறா. உடனே டீச்சர் ரியா கையில் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்ன தெரியுமா? ஒரு குட்டி பூத்தொட்டியில் ஒரு எறும்பு, குட்டி எறும்பு, அதை கொண்டு மாயா கையில் கொடுக்குறாங்க. உடனே மாயா கேட்குறா, டீச்சர் நீங்கள் எதுக்கு இந்த குட்டி எறும்பு என்கிட்ட கொடுத்தீங்க அப்படி கேட்குறா. உடனே டீச்சர் ரியா சொல்கிறாங்க, நீ இந்த எறும்பை அடிக்காம ஒரு துளி கூட அதுக்கு அடிப்படக்கூடாது, அந்த மாதிரி 3 நாள் உன் வீட்டில் வச்சு வளர்த்து கொண்டு 3ஆவது நாள் என் கையில் கொடு, நான் சொல்கிறேன் எதுக்கு இதை கொடுத்தேன்னு அப்படி சொல்கிறாங்க. உடனே மாயாவும் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறா. உடனே போகையில் அவங்க அப்பா கேட்குறாங்க, மாயா மாயா இரு, இது என்னது, இது யார் கொடுத்தா அப்படி கேட்குறாங்க. உடனே மாயா சொல்கிறா, என்ன சொல்கிற தெரியுமா? அப்பா அப்பா பதட்டப்படாதீங்க, இது எங்கள் டீச்சர் தான் கொடுத்தாங்க, இது என்ன பண்ணணும்னா 3 நாள் இதுக்கு அடிப்படாமல் நான் தொல்லை பண்ணாமல் 3 நாள் வளர்க்கணும், 3ஆவது நாள் எங்கள் டீச்சர் கையில் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப சின்ன வேலைமா, நீ நல்லா பெரிய வேலையாக பாரு, இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது அப்படி சொல்கிறாங்க. உடனே மாயா சொல்கிறா, அப்பா எங்கள் டீச்சர் அட்லீஸ்ட் இந்த சின்ன வேலையாவது என்கிட்ட கொடுத்தாங்களே, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படி சொல்கிறா. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, என்ன சொன்னார் தெரியுமா? சரிம்மா சரி, நீ போய் உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படி சொல்கிறாரு. உடனே மாயா சொல்கிறா, சரிப்பா நான் போய் நல்லா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி சொல்கிறேன். உடனே 3ஆவது நாள் காலையில் அந்த எறும்பை எடுத்துகிட்டு போய் டீச்சர் கையில் கொடுக்குறா. உடனே டீச்சர் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருமா, நான் உன்னோட வெளி மனசை பார்த்து உன்னை தப்பாக குறைவாக எடை போட்டுட்டேன், ஆனால் நான் உன்னோட உள் மனசை பார்க்கவே இல்லை. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அடுத்தவங்களோட வெளி மனசை பார்த்து மட்டும் அவங்களுக்கு லீடர்ஷிப் கொடுக்கக்கூடாது. அவங்க படிக்கிறாங்களா அதை மட்டும் மச்சமே அவங்களுக்கு லீடர்ஷிப் கொடுக்கக்கூடாது. அவங்க நல்ல உள் மனசை பார்க்கணும், அவங்க பணிவாக இருக்காங்களா, நல்ல பொறுமையாக இருக்காங்களா, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம அடுத்தவங்களுக்கு லீடர்ஷிப்பே கொடுக்கணும். அடுத்த தடவை மாயாவுக்கு லீடர்ஷிப் கிடைச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம யார்கிட்டையுமே அடுத்தவங்க கிட்ட தப்பா குறைவாகவும் இடப்படக்கூடாது, அவங்க நல்லா பணிவாக இருக்காங்களா பொறுமையாக இருக்காங்கன்னு பார்க்கணும். நன்றி. நம்ம யாரையும் வெளி தோற்றத்தை வச்சு எடை போட்டுறக்கூடாது. இதுதான் இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு. அப்படிங்கிற கருத்தை மையமாக வச்சு நம்ம தாரிணி அழகா கதை சொன்னாங்கல்ல, நம்ம தாரிணிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? பல மர்மங்களையும் நகைச்சுவைகளையும் திருப்பு முனைகளையும் கொண்ட சுவாரஸ்யமான தொடர்கதை இந்தியாவின் கொற்றவை. தொடர்ந்து படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2024 பெருமையுடன் வழங்கும் வனத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்ட நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தேன்மிட்ட நிகழ்ச்சியோட 12th எபிசோட்ல இருக்கிறோம். இன்னைக்கு குழந்தைகள் எல்லாரும் அருமையா கதை சொல்லிட்டு வராங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப அடுத்ததாக கதை சொல்ல வராங்க, தனது சொந்த கதையை சொல்ல வராங்க. யார் தெரியுமா? நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் வித்யா விகாஸ் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் MK ஏஞ்சல். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏஞ்சல். நான் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் காட்டில் இனியன். இந்த கதையை யார் எழுதுனா தெரியுமா? நான் தான். வாங்க நம்ம இப்போ அந்த கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான காடு இருந்துச்சு. அங்கே எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு பையன் வழி தவறி அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டான். விலங்குகள் எல்லாம், என்னடா இது புது விலங்காக இருக்கே, கையில் கூட என்னமோ வச்சிருக்கு. அந்த பையன் பயத்தில் ரொம்ப நடுங்கி போயிட்டான். அப்போ விலங்குகள், பயப்படாத, நாங்கள் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆமாம், நீ யார், எந்த காட்டிலேருந்து வர அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த பையன் சொன்னான், என் பேர்
இனியன், நான் காட்டிலிருந்து வரலை, பக்கத்து நகரத்திலிருந்து வரேன். வழி தவறி இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். விலங்குகளுக்கு எல்லாம் இனியனை ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ எங்கள் கூடயே இங்கவே இருந்துடுறேன் அப்படின்னு கேட்டாங்க. இனியனும் அதுக்கு சரின்னு சொல்லி அங்கேயே தங்கிட்டான். அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் இது காட்டு ராஜா சிங்கத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இனியனை எப்படியாவது காட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும்னு திட்டம் போட்டுச்சு. அதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுச்சு. அந்த கூட்டத்தில் சிங்கராஜா சொல்லிச்சு, நான் இனிமேல் உங்களை கூட சாப்பிட மாட்டேன், புல் செடியை கூட சாப்பிட்றேன். நீங்கள் இந்த இனியனை காட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. அவன் மனுஷன், அவனால் நமக்கு என்றைக்குமே ஆபத்து தான். அதுக்கு விலங்குகள் எல்லாம் சொன்னாங்க, இனியன் ரொம்ப நல்லவன், நாங்கள் அவனை வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னான். சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆனால் மற்ற எல்லா விலங்குகளும் சொல்லும் போது அவனால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஒரு நாள் காட்டுக்குள்ளே ஒரு வினோதமான நோய் வந்துச்சு. அதுதான் கொரோனா. கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு மாஸ்க் போட்டுக்கணும், சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், கையை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் இனியன். மற்ற எல்லா விலங்குகளும் இனியன் சொன்னதை கேட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. ஆனால் சிங்கம், நீ சொல்கிறதையெல்லாம் என்னால் கேட்க முடியாது, போ போ அப்படின்ட்டு வெளியவே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இதனால் சிங்கத்துக்கு கொரோனா வந்துருச்சு. எந்த விலங்குமே சிங்க பக்கத்துலேயே வரலை. ஆனால் இனியன் மாஸ்க் போட்டுட்டு சிங்கத்தோட பக்கத்தில் போய் தேவையான மருந்தெல்லாம் கொடுத்தான். சிங்கம் சீக்கிரமாகவே சரியாயிடுச்சு. சிங்கம் தன்னோட தப்பை உணர்ந்து இனியனோட பாசமாக மாறிடுச்சு. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நன்றி, வணக்கம். ஏஞ்சல் பாப்பா அவங்களோட சொந்த கதையை அழகா சொன்னாங்கல்ல. நம்ம ஏஞ்சல் பாப்பாவுக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக பாராட்டுற விதமா ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அடுத்ததாக கதை சொல்ல வர்றது யார் தெரியுமா? நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் ஐயப்பன் முகேஷ். அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே. என் பெயர் எம் ஐயப்பன் முகேஷ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் செம்பிலி கிடாயை பற்றி ஒரு கதை கூற வந்துள்ளேன் மக்களே. ஒரு நாள் செம்பிலி கிடாவும் 3 செம்பிலி கிடாவும் ஒரு செம்பிலி கிடா அம்மாவும் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே அமைதியாக இருக்கணும், யார் கதவை தட்டினாலும் திறக்கவே கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறமேட்டு அந்த 3 செம்பிலி கிடாவும் வீட்டுக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த நரி ஒட்டுக்கிட்டு இந்த கதவை தட்டும்போது அவங்க அம்மா சொன்னது நாங்கள் வந்தோடனே திறக்கவே இல்லையா. திரும்ப தட்டும்போது திரும்ப திறக்கவே இல்லை. அப்புறமேட்டு இந்த நரி செம்பிலி கிடா அம்மா மாதிரியே வேஷம் போட்டுட்டு சத்தம் கொடுத்துச்சான், நான் அதான் உங்கள் அம்மா வந்திருக்கேன், கதவை திறங்க அப்படின்னோடனே 2 செம்பிலி கிடாவும் போய் ஒளிஞ்சுக்கிச்சான். ஒரு செம்பிலி கிடா மட்டும் திறந்துச்சான். இந்த ஒரு செம்பிலி கிடாவை சாப்பிட்டுட்டு ஒன்றே ஒரு செம்பிலி கிடா மட்டும் விட்டுட்டு இன்னொரு செம்பிலி கிடாவை சாப்பிட்டுட்டு போச்சான். அப்புறமேட்டு அவங்க அம்மா வந்தோடனே எங்கள் அக்காவையும் அண்ணனையும் காணோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த தம்பி செம்பிலி கிடா சொன்னிச்சு, அம்மா ஒரு நரி என்னை மட்டும் சாப்பிடாம நான் ஒழிஞ்சுக்கிட்டேம்மா, அண்ணனையும் அக்காவையும் சாப்பிட்டுட்டு போச்சுமா, அவங்க கௌரவமா படுத்து கிடக்கு அப்படின்னு சொன்னிச்சு அந்த செம்பிலி கிடா ஒன்று. அப்புறமேட்டு அவங்க அம்மா போய் அந்த நரி வயிற்று அப்படியே கிழிச்சு அந்த 2 அண்ணன் செம்பிலி கிடாவும் அக்கா செம்பிலி கிடாவும் எடுத்துவிட்டு அந்த 2 செம்பிலி கிடாவுக்கு பதிலாக 2 கல் அப்படியே வயிற்றுக்குள்ளே வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டு போயிட்டாங்களாம். இந்த செம்பிலி கிடா நரியும் எழுந்திரிச்சிட்டு என்னோட ரொம்ப ஒரு மாதிரியாக வயிறு பாரமாக இருக்குன்னு தண்ணி குடிக்க ஓரமாக ஒரு குளத்து சைடு போணுச்சான். அப்போ இந்த 3 செம்பிலி கிடாவும் ஒழிஞ்சுக்கிட்டு பார்த்துச்சான். அப்படியே தண்ணி குடிக்கலான்னு அப்படியே குமிஞ்சு தண்ணி குடிச்சுட்டான். டப்புன்னு விழுந்தோடனே
இந்த 3 செம்பிலிக்கிடாவும் சொன்னிச்சான், இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு போனிச்சான். அவ்வளோதான் மக்களே, தேங்க்யூ. நம்ம ஐயப்பன் முகேஷ் செம்பிலிக்கிடா கதைய அழகா சொன்னாங்கல்ல, நம்ம ஐயப்பன் முகேஷ்க்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? வண்ணத்து பூச்சியும் நானும். வண்ணத்து பூச்சியின் வழியோரமாய் கடந்து வந்த பாதையில் வண்ணம் நிறைந்த பட்சிகளாக குழந்தைகள் வளர்வதை, உணர்வு பூர்வமாய் ஊட்டப்படுவதை நான் கவனித்தேன். குழந்தைகளின் இயல்பிற்குள் இயல், இசை, நாடகம் என முழு வண்ணம் செதுக்கப்படுவதை உணர்த்திய தடமாக இயங்குகிறது. பேச்சும் வீச்சும் ஒருங்கிணைந்த படைத்தளமாகவும் சமயங்களில் சபை ஏறுவதையும் பார்த்திடலாம். கற்றல் கலையோடு கற்பனை வளத்தோடு எழும் இந்த குழந்தைகளின் வளர்ச்சி எச்சமிக்கதாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2024 பெருமிடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தென்மிட்ட நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தென்மிட்ட நிகழ்ச்சியோட 12th எபிசோட்ல இருக்கிறோம். இன்னைக்கு குழந்தைகள் அருமையா கதை சொல்லிட்டு வராங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப அடுத்ததாக கதை சொல்ல வர்றது யாரு தெரியுமா? நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டியில் LKG படிக்கும் நிதுன் சர்மா. அனைவருக்கும் வணக்கம். நிதுன் சர்மா LKG படிக்கிறேன். நான் காக்கா கதை சொல்ல போறேன். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சா. வந்து ஒரு பானைக்குள்ள கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சா. அதை குடிக்காமலையா ஒரு கல் எடுத்து அது பக்கத்தில் ஒரு கல் இருந்துச்சான். அதை குடிச்சு விட்டு ஹாப்பியாக பறந்து போனுச்சா. நன்றி, வணக்கம். நம்ம குட்டி புலி நிதுன் சர்மா ஆல்ரெடி நம்ம தேன்விட்ட நிகழ்ச்சியில அழகா கதை சொன்னாங்க. இப்பயும் அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம குட்டி புலிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நிதுனை தொடர்ந்து அடுத்ததாக கதை சொல்ல வர்றது யாரு தெரியுமா? நான் தான் உங்கள் ட்ரீசன். ஹலோ குழந்தைகளே, நான் தான் உங்கள் ட்ரீசன். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ரெட்டோட ஃப்ரெண்ட் ஆரஞ்சுங்கிற கதையை சொல்ல வந்திருக்கேன். இது என்னோட சொந்த கதை. கேக்குறீங்களா மக்களே? காயலூருங்கிறது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தை சுத்தியும் பசுமையான வயல்வெளிகளும் எப்போதும் பறவைகளுடைய ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கிராமத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 8ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஊர் திருவிழா ஆரம்பிச்சு டிசம்பர் 18ஆம் தேதி தான் முடியும். அந்த 10 நாட்களும் அந்த ஊர் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கும். அந்த திருவிழா வர்றதுக்கு இன்னும் 15 நாட்கள் இருக்குது. எல்லா மக்களும் அந்த திருவிழாவுக்காக ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது போலத்தான் நம்ம கதையோட நாயகனும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம கதையோட நாயகனுக்கு வயது 4, அவங்க அக்காவுக்கு வயது 8. அவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மாட்ட போய், அம்மா திருவிழாவுக்கு எங்க 2 பேருக்கும் புது ட்ரெஸ் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ட்ரெஸ் எல்லாம் வாங்க வெளியூருக்கு போயிருந்தாங்க. வெளியூருக்கு போய் புத்தாடைகளும் அப்புறம் திருவிழாவுக்கு தேவையான பொருட்களும் வாங்கிட்டு வந்தாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. திருவிழாவுக்காக ரொம்ப அதிகமா ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த நாளும் வந்துருச்சு. நல்ல மேளந்தாளங்க முழங்க வான வேடிக்கைகளை எல்லாமே திருவிழா ஒட்டி நடந்துட்டு இருந்துச்சு. அப்பதான் நம்ம கதையோட நாயகன் வந்து அவனோட புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தான். புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்றான், அம்மா இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ப்ளூ கலர் இருக்குது அப்படின்னு சொன்னான். அவங்க அம்மாவும் அப்படியா அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்டாங்க. அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாக் கலர் இருக்குதுன்னு சொன்னான். அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்காட்ட சொல்றதுக்காக அவங்க அக்காவுக்கு பிடிச்ச கலரை தேடுறான். ஆனா அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல அவங்க அக்காவுக்கு பிடிச்ச கலர் இல்லை. அப்ப அவன் யோசிக்காம அவங்க அக்காவை பார்த்து சொல்றான், அக்கா இங்க பாரு, உனக்கு பிடிச்ச ரெட்டோட ஃப்ரெண்ட் ஆரஞ்சு வந்து என் ட்ரெஸ்ல இருக்கு. இங்க பாத்தியா,
ரெட்டு தானே உன்னோட ஃபேவரட் கலர், அப்போ அதோட ஃப்ரெண்டு ஆரஞ்சு உனக்கு ஃபேவரட் கலர் தானே, இங்கே பாரு ஆரஞ்சு என் ட்ரெஸ்ஸில் இருக்கு, இங்கே பார்த்தியா ஆரஞ்சு இருக்கு அப்படின்னு சொன்னான். அவங்க அக்காவும் அவங்க அந்த தம்பியை வந்து கட்டி பிடிச்சி, அம்மா இது ரெட்டோட ஃப்ரெண்ட் ஆரஞ்சாமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க. இந்த கதையில அந்த குட்டி பையனோட செயல் ரொம்ப அருமையா இருந்துச்சுல. அதாவது மத்தவங்க மனசை நோகடிக்காம டக்குன்னு யோசிச்சு ஒரு ஐடியாவை சொன்னான்ல, அந்த குட்டி பையனோட இது பாராட்டுக்குரியது தானே. அதனால எனக்கும் ஒரு பாராட்டுங்களேன். நன்றி. நான் சொன்னேன் இந்த ரெட்டோட ஃப்ரெண்ட் ஆரஞ்சுங்கிற கதையில கதாநாயகன்னு சொல்லியிருப்பேன். அது வேற யாரும் இல்லை, நானே தான். இது என்னோட சொந்த கதை மட்டும் இல்லை, என்னோட வாழ்க்கையில நடந்த கதை. நான் சொன்ன கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மக்களே, பிடிச்சிருந்தா ஒரு கிளாப் தட்டுங்க. 12th எபிசோட்ல கடைசியா கதை சொல்ல வர்றது யார் தெரியுமா? நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் திவாஷினி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி. திவாசினி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்போ நான் கதை சொல்ல போகிறதோட தலைப்பு ராபுஜே. ஒரு ஊரில் 2 பேர் இருந்தாங்களாம். அந்த 2 பேருக்கு அங்கே ஒரு பாட்டி இருப்பாங்களாம். அந்த பாட்டிக்கு ரொம்ப முடியலையாம். அப்போக்கே அங்கே பக்கத்தில் ஒரு சூன்யக்காரி தோட்டம் இருந்துச்சான். அந்த தோட்டத்துலேருந்து எனக்கு அந்த பூ வேணும் அப்படின்னு அந்த பாட்டி கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க மகன் என்ன சொன்னாங்கன்னா, நான் போய் பறிச்சுட்டு வரேன், ஆனால் அந்த சூன்யக்காரி எனக்கு சாபம் விட்டுருவா அப்படின்னு அவங்க அந்த தாத்தா சொன்னாராம். அதுக்கு அந்த பாட்டி கோச்சிட்டு உட்கார்ந்துருந்தாங்களாம். அப்புறமேல் அந்த தாத்தா போய் நைட்டுக்கு தெரியாம, அந்த சூன்யக்காரிக்கு தெரியாம போய் அந்த தோட்டத்துல போய் அந்த பூவை பறிச்சுட்டு வந்து இந்த பாட்டிக்கு கொடுத்தாங்களாம். அந்த பூவை பார்த்துட்டு அவங்க தலையில வச்சுட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு பூ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப இன்னொரு பூ பறிக்க போகும்போது அந்த சூன்யக்காரி வந்து, யாரை கேட்டு நீ தோட்டத்துல வந்த அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறமேலு உன்னோட மகளை என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொன்னாங்களா. சரி அப்படின்ட்டு அந்த பூவை பறிச்சுட்டு போய் அந்த பாட்டிகிட்ட கொடுத்துட்டு, அப்புறமேல் அவங்க மகளை நைட்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டாலாம். அப்போக்கே அங்கே ஒரு பெரிய மாடி வீடு இருந்துச்சான். அந்த மாடி வீட்டு மேலே அவ வாழ்ந்து வந்தாளாம், அந்த சூன்யக்காரி. அந்த பொண்ணும் வாழ்ந்து வந்தாளாம். அவளுக்கு நிறையா முடி வளர்ந்துச்சான். அந்த நிறையா முடியை வச்சுட்டு கீழே அந்த சூன்யக்காரி வந்து நிறைய காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம், முடிய கீழே போடுமா, நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளாம் அந்த சூன்யக்காரி. அப்போக்கே அவ முடிய கீழே போடுவாளாம். அதுல ஏறி அப்புறம் சூன்யக்காரி மேலே வந்துடுவாளாம். அப்புறம் ஒரு நாள் ஒரு அரண்மனையிலேருந்து ஒரு ராஜா அங்கேருந்து குதிரையில வந்தாங்களாம். அந்த ராஜாவுக்கு அவ பாட்டு பாடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். அந்த பாட்டோட இசையை கேட்டு அவங்க அம்மா அப்புறம் திடீர்னு வந்துட்டாங்களாம். அவங்க இந்த மாதிரி, நான் தாம்மா உங்க அம்மா வந்திருக்கேன், முடிய கீழே போடு அப்படின்னு சொன்னதை பார்த்துட்டு இன்னொரு நாள் அவரும் அவங்க அம்மா மாதிரி குரலை வச்சுட்டு திருப்பி இன்னொரு நாள் குதிரையில வந்தாராம். குதிரையில வந்துட்டு அதே மாதிரி, நான் தாம்மா உங்க அம்மா வந்திருக்கேன், முடிய கீழே போடுமா அப்படின்னு சொன்னப்ப அவளும் கீழே போட்டாலாம். அப்போக்கே அந்த ராஜாவும் மேலே ஏறி போயிட்டாராம். அந்த ராஜாவும் மேலே ஏறி போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கேட்டாலாம், நீ யாரு, எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போக்கே நான் யாரும் இல்லை, நான் பக்கத்து வீட்டு நாட்டு இளவரசன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமேலு திருப்பி அந்த ராஜா கீழே இறங்கி போயிட்டாராம். அப்புறமேல அவங்க அம்மா வந்தாங்களாம். வந்ததுக்கு அப்புறம் அவளோட நாளைக்கு தான் அவளோட பிறந்த நாளாம். அதனால அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்புறமேல அவளோட பிறந்த நாளும் வந்துடுச்சான். அப்போக்கே அவங்க அம்மாட்ட அவ கேட்டாலாம், எனக்கு வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நீங்க என்னை வெளியே கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்டாலாம். அதுக்கு வெளி உலகம்லாம் ரொம்ப கெட்டவங்க, உன்னையெல்லாம் சாகடிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க அம்மா. அதுக்கு அவளும் சோகமா இருந்தாராம். அப்புறம் மறுநாள் ராஜா வந்து, வா நீ என்னோட வந்துரு, நான் உங்க அம்மா அப்பாவோட போய் நான் உன்னை போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அந்த இளவரசியும் கீழே இறங்கி போயிட்டாலாம். அப்புறம் அந்த அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் 3 நாள் ஆயிடுச்சு அவங்க அம்மாவை தேடுறதுக்கு. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அம்மா அப்புறமேல் கிடைச்சி அப்புறமேல் அவங்க எல்லாரும் சந்தோஷமா வந்தாங்களாம். நன்றி. அருமையாக கதை சொன்னீங்க திவாசினி. உங்களுக்கு வண்ணத்து பூச்சிக்குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். மக்களே, இத்துடன் இந்த வாரத்தின் தேன்மிட்டாய் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஸ்பாட்டிஃபை செயலியில் வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டாய் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீசன். இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம்.